சீனா கொட்டைக்கு தான் நம்ம வந்துக்கிறோம். கொட்டைனா வந்து ஹசல் நட்ஸுன்னு இந்த நட்ஸுலேயே ஒரு வித்தியாசமான நட்ஸு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் தெரியும். வெள்ளிக்கு வந்து நம்ம வாங்கி வைக்கிறோம். இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே மாப்பிள்ளைய வீடியோ எடுக்கிறது கூட பார்க்க முடியாது. மாப்பிள்ளை பிஸியாக இருக்குது. ஹாய் காய்ஸ், வெல்கம் டு யாசிர் PNK விலாஸ். இப்போ வந்து நம்ம பினாங்கில் இருக்கிறோம். பினாங்கு ரோட்டில் வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்டாக இருக்கிற இது எப்படின்னா நம்மளுக்கு வந்து தமிழில் பேர் சொல்கிறது வந்து சீன கொட்டைன்னு சொல்லுவோம். அது சீன கொட்டைன்னு சொல்கிறத விட அது எப்படின்னா அது நட்ஸு, அது ஒரு வந்து வித்தியாசமான நட்ஸு. அந்த நட்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடியே வந்து அந்த நட்ஸெல்லாம் நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கிறோம், ஊருக்கும் கொண்டு போய்க்கிறோம். அந்த நட்ஸை வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அது எப்படி செய்கிறாப்புல, பச்சையாக இருந்து அது எப்படி வறுத்து எப்படி எடுக்கிறாப்புலையும் நம்ம பார்க்க போகிறோம். மச்சா வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டாப்புல. ஓகே, இப்போ வந்து நாங்கள் கிளம்ப போகிறோம். ஓகே மச்சா கிளம்புமா? மச்சா குறவா? ஓகே காய்ஸ், இப்போ வந்து நம்ம இப்போ அந்த நட்டை வந்து எடுக்கிறதுக்காக நம்ம கிளம்பிட்டோம். இப்போ நம்ம தங்கியிருக்கிற இடத்துலேருந்து நம்ம போயிட்டு இருக்கிறோம். டைம் பார்த்தீங்கன்னாக்க கரெக்டாக வந்து 6 o'clock ஆகுது. இப்போ நம்ம இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா 6 o'clockனா இருட்டிரு, ஒரு 6:30க்கெலாம் இருட்டிரு. இங்கே வந்து எப்படின்னா 7:30 வரை வந்து இருட்ட மாட்டேங்குது, வெளிச்சமாக தான் இருக்குது. அதனால் வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து எந்த அளவு நம்ம வீடியோ கவரேஜ் பண்ணுறோமோ அந்த அளவு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஷார்ட் டைமில் ஷார்ட் பீரியடில் வந்து நம்ம இது பண்ணிக்கிறோம். அதில் இன்னொன்று வந்து என்னன்னா, எடிட்டிங் பண்ணுறது நம்மனால கொஞ்சம் நமக்கு ரெஸ்ட் இல்லாமல் கண்டினியூவாக வந்து நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக நம்மளுக்கு தேவைப்படுது. இப்போ வந்து நம்ம வீட்டிலேருந்து நம்ம வந்து மெயின் ரோடாக வந்து பிடிக்க போகிறோம். முன்னாடி வண்டி ஒரு லாரி வருது, லாரியை போக விட்டுருங்க. நம்ம ஊருக்கு நம்ம பினாங்கு உள்ள டைம் வந்து எப்படின்னா 2.5 மணி நேரம் வித்தியாசம். எப்படின்னா இப்போ நம்ம ஊரில் வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து 3 மணினா இங்கே 5:30 மணி ஆகுது. இப்போ வந்து இப்போ இங்கே வந்து 6 மணி ஆகுது. 6:30னா அதுலேருந்து நம்ம 2.5 மணி நேரம் வந்து பிஃபோர் நம்ம முன்னாடி வைக்கணும். அதாங்க இது இங்கே. அதே மாதிரி வந்து இங்கே நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம வந்து ஃபுல்லாக நம்ம எல்லாத்தையும் நம்ம எடுத்து நினச்சிட்டு இருக்கிறோம். ஏன்னா வந்து ஹெல்மெட் போட்டிருக்கனால வந்து ஃபேஸ் தெரியல, அதனால தான் வந்து கல்வியாச்சு. ஹாய் காய்ஸ், இப்போ வந்து நம்ம அந்த சீனா கொட்டைக்கு தான் நம்ம வந்துக்கிறோம். கொட்டைனா வந்து ஹசல் நட்ஸுன்னு இந்த நட்ஸுலேயே ஒரு வித்தியாசமான நட்ஸு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியுது வருங்களா? இந்த மாதிரி தாங்க இந்த நட்ஸு. இதை நம்ம வாங்க போகிறோம். பாப்பா 100 grams ஒரு இப்போ எப்படின்னா நம்ம வந்து ஒரு 5 கிராம்ஸுக்கு வந்து 5 இதுக்கு வெள்ளிக்கு வந்து வாங்க போகிறோம். வாங்கி டேஸ்ட் பார்க்குறதுக்காக. மலேசியா ரிங்கிட் வந்து 5 வெள்ளிக்கு வந்து நம்ம கொடுத்துக்கிறோம். வெள்ளிக்கு வந்து நம்ம வாங்கி வைக்கிறோம். இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.
இதுதான் இது மலையில் வந்து இது என்ன கொட்டை இருக்குன்னு அச்சா 5-6 கொட்டை தான் வச்சா இருக்குது. Buah berangan. சொல்லுங்க. இப்போ வந்து Buah berangan. போகிறாங்கண்ணா போகிறாங்கண்ணா அது பேர். இதாங்க நீங்கள் நான் எடுத்து சாப்பிட்டு பார்க்குறேன். சூடாக இருக்குதுங்க. இதை வந்து சாப்பிடும்போது எப்படின்னா ஒரு வகையில் வந்து பலாப்பழ கொட்டை இருக்குது தெரியுமா, பலாப்பழத்தை கொட்டை அதை கொட்டையை சுட்டு சாப்பிடும்போது எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. இன்னும் சாப்பிடுது இது இன்னும் சொல்கிறேன். இதில் போட்டு வறுப்பார், வறுக்குங்கிறது வறுக்க மாட்டாராம் தலைவர். 1 கிலோ வாங்கினா தான் வறுப்பாராம், வறுக்க மாட்டாராம். அதெல்லாம் பாருங்க உள்ள உடச்சோம் விதைக்குது. அப்படியா அப்படியா கேமரா போடு. ஓகே மாப்பிள்ளைய வீடியோ எடுக்கிறது கூட பார்க்க முடியாது, மாப்பிள்ளை பிஸியாக இருக்கிறது. இது வந்து பினாங் ரோட்டில் ஸ்வீட் கொடுத்துருங்க. அப்படின்னா நிலக்கடலை, பச்சை பட்டாணி, இந்த சீனக்கொட்டை, ஸ்வீட் கார்னு இந்த மாதிரி நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து 100 கிராம் வாங்கணும் சீனக்கொட்டை. அடுத்த ஸ்ட்ரீட் ஃபுட்டில் நம்ம சந்திப்போம். ஓகே பாய் பாய்.